என்ன இன்னும் சித்தியை காணும்? எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்துட்டேன்னு சொன்னாங்களே. சரி ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம். ஹலோ. ஆ ஏன் நிகி எங்கே வந்துட்டு இருக்கிய? கிட்ட வந்துட்டீங்களா? எங்க திரும்பி பார்க்கணுமா? ஆமாம் வந்துட்டீங்க. வாங்க வாங்க ஃபோனை வைக்கேன். ஐ வாங்க வாங்க. எம்மா எவ்வளோ நாள் ஆச்சு. வாங்க சித்தி. வா நிகி சத்தியா வாங்க. எம்மா எம்மா வாமா சித்தி வந்துட்டாங்க. வாரம்மா. நல்லா இருக்கியா யாழினி? யாழினியெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா? ஆமாம் சித்தி நல்லா இருக்கேன். வாங்க சித்தி உள்ளே வாங்க. சத்யா நிகி எல்லாரும் என்னையும் காட்டிலும் வளர்ந்துட்டீங்களே. போ எனக்கு அக்கான்னு சொல்லலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு 2 பேரும் வளர்ந்துருக்கீங்க. வா தாயி வா உள்ள வா. நிகி சத்தி வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வா தாயி வா எல்லாரும் வாங்க உள்ள வாங்க. இருங்கம்மா. யாழினி சித்திக்கும் தங்கச்சிக்கெல்லாம் அந்த தண்ணி மொந்து கொண்டு கொடு. அங்கே எலுமிச்சப்பழம் வச்சுருக்கேன் அந்த டப்பால போட்டு. அதை சூசு போட்டு எடுத்துகிட்டு வாம்மா. போ பை வெளியே இருக்கட்டும்ண்ணே. இப்போ உங்கள் பெரிய பகாரர் வருவார், அவரை எடுக்க வைப்போம். சும்மா தானே கிடக்காரு, எடுத்துகிட்டு வரட்டு. உக்காருங்க எல்லோரும் உட்காருங்க. ஏக்கா அப்போ இனி உன் கூட ஒரு இடத்துக்கும் வரக்கூடாது. வந்தானே உனக்கு நாங்கள் அக்காவாக ஆயிடுவோம். நீ சின்ன பிள்ளை மாதிரி வருவ. எல்லோரும் எங்களை தான் அக்கா அக்கான்னு நினைப்பாங்க. அதனால் இன்னும் நான் உன் கூட வர மாட்டேப்பா. ரொம்ப தான் உனக்கு குசும்புடி. என்னைக்கு நீ எனக்கு தங்கச்சி தான். நீ வளர்ந்தாலும் வளராட்டாலும் நீ தான் எனக்கு தங்கச்சி. நான் தான் உனக்கு அக்கா. உனக்கு குசும்பு அடியண்டி. எல்லாம் வாண்டர்னக்கா படித்தேன். அப்படியே தாங்க இருக்கு. நீ வளரவும் இல்லை. அப்போ அதே எப்போ பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்க. ஆமாம் என்னைக்கு ஒன்று போல தானே இருக்கணும். அப்புறம் மாறிட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாதுட்டியா. அதையும் அப்படி இருக்கேன் போல. சாரி அழகு போல் இருக்க. நல்ல குங்குமப்பூ கலரில். எப்போ எடுத்த? இது பழைய சாரிக்கா. போன தீபாவளிக்கு எடுத்தேன்னு நினைக்கேன். எடுத்தேன் கெட்டவும் இல்லையா. இப்போ உங்களோட தான் ப்ளவுஸ் தைக்க கொடுத்தேன், தைச்சி தந்தா. அதான் சரி பஞ்சு போல் இருக்கும், உடுத்துட்டு வரலான்னு உடுத்துட்டு வந்தேன். உனக்கு கெட்டன்மாக்கா அந்த சாரி நீ எனக்கு கட்டிக்கோ, லேசாக இருக்கும்ண்ணே. சும்மா இடியாம்மா. சும்மா சாரி சாரி சாரின்னு பேசாமல் இடியேன். உடுதுணி இல்லாமல் இருக்க. எங்கள் அக்கா ஏன்டா தானே கேட்கா உரிமையா. அதில் என்ன இருக்குது? இந்தாங்க சித்தி தண்ணி குடிங்க. பெரியம்மா உங்களுக்கும் அக்காவுக்கும் ட்ரெஸ் எடுத்து தான் வந்திருக்கோம். எங்களுக்கு துணி எடுத்துருக்கீங்களா? பத்தியா என் தங்கச்சி என்ன துணியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா பத்தியாட்டி. வாதாயி வாங்க. வா லட்சுமி வா. நீ பாப்பா எல்லாரும் வாங்க. சத்தி வாமா. நல்லா இருக்கியா தாயி? நல்ல மரியாதை இருந்த பிள்ளை சத்தியமா. இன்னும் பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. நல்லா வளர்ந்துட்டீங்களே. நம்மளும் எந்திரிச்சிருவோம். அப்போதான் நம்மளே எப்படி சொல்லுவாங்க. பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா ஆமாம் நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. கோயில் திருவிழாக்காவது வந்தீங்களே. ஏங்க அந்த வெளியே அந்த பிள்ளைகளுக்குள்ள பையெல்லாம் இருக்குது, எடுத்து உள்ளே கொண்டு வைங்க. சரிம்மா இருங்க. எனக்கு இந்த கோயில் வர போக வேண்டியது இருக்கு. இப்போ என்ன எதுவும் போய் பார்த்துட்டு வாங்க. என்ன நிக்கி சத்தி வா. இந்த தோட்டத்தில் அவனை சுற்றி காணிக்கேன். வா போ. யாழினி அந்த கறிவாட்டு குழம்பு கிண்டி விட்டுட்டு போ. வத்திராம. அதெல்லாம் கிண்டிட்டேன். நீங்கள் ஒருக்கா கிண்டி விடுங்க. போங்க. என் தங்கச்சி கூட தோட்டத்துக்கு போகிறேன். தங்கச்சி வந்தோடனே தலைகால் புரியாமல் நடக்குதுங்க. வா கருவாட்டு குழம்பு ஆக்கியிருக்கேன் முச்சை போட்டு. உனக்கு பிடிக்கும்ல, அதான் வச்சுருக்கேன். வா சாப்பிட்லாம். அத்தான் அப்படியே தான் இருக்குது பார்த்தீங்கக்கா. கணம் கொஞ்சம் மெலிஞ்சிட்டு பாவம். நல்லா அப்படியே தான் இருக்குது, ஒரு வித்தியாசம் இல்லை. ஆமாதாயி வயசாகும்ல, சுகரு ப்ரெஷர்னு வருதுல்ல, இன்னும் உடம்பு விட தானே செய்யும். இடையில ஒரு காய்ச்சல் வந்து அதெல்லாம் கொஞ்சம் மனுஷன் கரைஞ்சி போனார். இங்கே உள்ள கருவாடு நல்லா மனமாக இருக்குமாங்க. கோயில் திருவிழாக்கா எப்படி கருவாடு வச்ச? கோயில் நாளைக்கு தானே தை கொடியேறுது. அதான் இன்னைக்கு வாரேன்னு சொன்னீங்கல்ல. சரி உங்களுக்கு பிடிக்கும்ல கருவாடு, அதான் முச்சையெல்லாம் போட்டு இந்த அடுப்பில் வச்சுருக்கேன். வா கிண்டி விடலாம், சாப்பிட்லாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிட வேண்டியதேன். அங்கிட்டு போ, அங்கிட்டு போ. பார்த்து என்னப்போ சூட்டில் எங்கண்ணா வராது, அங்கிட்டு போ. ஏக்கா இந்த கட்டிலெலாம் இன்னும் அப்படி இருக்கேன்னா ஒன்றும் செய்யலையே. வாத்தெல்லாம் வாங்கி விட்ருக்கியோ இப்போ? ஆமாம் இது கைத்து கட்டில் ஒன்றும் செய்யாது. இது உங்கள் அத்தானுக்காக தான். அவர் இதெல்லாம் படுத்து தூங்குவார். இந்த கோழி ஆடு மாடு எல்லாம் அவர் வந்து வாங்கி விடாது தான். அவருக்கு வேலை அதெல்லாம் பார்த்துக்குப்பார். நான் கொஞ்சம் சாப்பாடு ஏதாவது இருந்தால் வைப்பேன் கோழி எடுக்க, அவ்வளோந்தான்.